ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. உண்மையாலே சோகமான ஒரு விஷயத்தை வந்து இது கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எல்லாருமே வந்து பாஸ் தான் ஆகிடுவேன்னு சொன்னீங்க, ஏன் ப்ரோ ஃபெயில் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கேட்கலாம், எக்ஸாமுக்கு போகாமல் இருந்தால் எப்படிப்பா பாஸ் ஆவீங்க? ஓகேவா, தமிழ் எக்ஸாம் நடந்ததில் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகவே இல்லை. அதனால் அவங்கள டோட்டலாக வாஷ் அவுட். நெக்ஸ்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட். அவங்களும் கிட்டத்தட்ட 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் காலி. நேற்று நடந்த 11th எக்ஸாமில் கிட்டத்தட்ட 43,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆகிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வந்து கடந்திருக்கு. 1,20,000 மாணவர்கள் வந்து டோட்டலாக வந்து லைஃபே ஸ்பாயில் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்க. ஏன் ஸ்பாயில் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாமல் எதுக்கு எக்ஸாம் வந்து லீவ் போடுறீங்க? இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்சென்ட் ஆனதாக வரலாறே வந்து கிடையாது. தேவையில்லாமல் லீவ் பண்ணிக்காதீங்க. மினிமம் நீங்கள் 5 pages to 10 pages எழுதினாலே உங்களுக்கு 40லேருந்து 50 மார்க் அசால்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு லீவ் போட்டு இந்த ஈஸியான கொஷின் பேப்பர், ஈஸியான ஆன்சர் மெத்தடை கெடுத்துக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செஞ்சு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், அதாவது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், பயோ, பாட்னி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஹிஸ்ட்ரி எதுவாக இருக்கட்டும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. எதையுமே வந்து விட்டுடாதீங்க, விட்டும் வந்து கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு நல்லா எக்ஸாம் எழுதுங்க செல்லுங்களா. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெரி டஃபஸ்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர்னு ஒன்று வரும்போது ரொம்ப தேவையில்லாத டிப்ரெஷன்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் பெரிய ஆபத்து. எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி பாஸ் ஆவீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து இல்லை. எக்ஸாமை நல்லா வந்து கண்டினியூ பண்ணுங்கள். 1,20,000 ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப் என்ன ஆக போகுதோ அப்படின்னு தெரியல. இன்னொரு முறை எல்லாம் சான்ஸ் கிடைச்சாதான் அவங்க பாஸ் ஆவாங்க. பி சேஃப், பி அவேர்னஸ்.